Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.32 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த சம் ஆஃப் 0.40 ப்ளஸ் 0.43 ப்ளஸ் 0.46 அப் டு 1 வரைக்கும் என்ன செஞ்சுருக்கு போயிருக்கு. ஸோ இதோட சம் என்னன்னு நம்ம என்ன செய்ய போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் முதல் முக்கியமான விஷயம் என்ன, இங்கே எல் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் எல்லோட வேல்யூ, எல் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ என்னன்னா எப்படி இருந்திருக்கும், என்னன்னா அப் டு 15 டைம்ஸ் அப் டு 25 டைம்ஸ்னு இருந்திருக்கும். அப்படி இருந்தால் தான் அது என்னோட வேல்யூ, இது எல்லோட வேல்யூ. ஓகே, எல் கொடுத்துருந்தா எஸ்என் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, இது தான் எஸ்என் ஈக்குவல் டு n/2 a ப்ளஸ் எல். எப்படினாலும் இதில் n கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்னோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 1, நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏயோட வேல்யூ வந்து 0.40. இந்த ரெண்டும் சம்மில் இருந்து டேரெக்டாக எடுத்து எழுதிடலாம். ஆனால் டியோட வேல்யூ வந்து செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 0.43லேருந்து 0.40வை நம்ம என்ன செய்வோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 3ல் 0 போனால் 3 அண்ட் 4ல் 4 போனால் 0, இங்கேயும் 0 இருக்கும். அப்போது டியோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.03 இந்த வந்துருச்சு ப்ளஸ் 1. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் இருக்கிற எல்லாமே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவே நம்ம என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 எப்படி எழுதணும், ஹோல் நம்பர் அதை இப்படி தான் எழுதணும், அண்ட் ஃப்ராக்ஷனை இப்படி தான் எழுதணும். ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 0லேருந்து 0 போனால் 0, இங்கேருந்து கடன் வாங்கினா 0ல் 4 போகாது. ஸோ இது 10 ஆகும், இது 0 ஆயிரும். 10ல் 4 போனால் 6 அண்ட் இங்கே 0 இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா 0.60 இருக்கும். இப்போ நம்ம அதை என்ன செய்ய போகிறோம், 0.03ஆல் என்ன செய்ய போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் பாயிண்ட் வச்ச நம்பர் இருந்தால் டிவைட் பண்ண முடியாது, அதை ஹோல் நம்பராக மாற்றணும். இங்கே ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு பக்கமும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும், அத்தனை 0 இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போது மேலே இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். அப்போ 16 எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற பாயிண்ட்டும் இங்கே வந்துடும். அப்போ இங்கே என்ன ஆகணும், என்ன எழுதலாம்னா 3ன்னு எழுதலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, என்ன கிடச்சிருக்கு 60/3. இப்போ 60/3 சிம்பிளிஃபை பண்ணால் பார்க்காமலே சொல்லிடலாம். 60யை 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். 20 + 1 21. இந்த 21 அப்படி தான் கிடச்சிது, ரைட். இப்போ எஸ்என் ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். என்னோட வேல்யூ எவ்வளவு 21 அண்ட் ஏயோட வேல்யூ எல்லோட வேல்யூவும் டேரெக்டாக நமக்கு சம்மில் இருந்து தெரியும். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், ஏயையும் எல்லையும் ஆட் பண்ணணும். எல்லோட வேல்யூ எவ்வளவு 1 அண்ட் ஏயோட வேல்யூ எவ்வளவு 0.40. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 0 4 1 0 ஆட் பண்ணால் 1, அப்போ 1.40 கிடச்சிரும். இப்போ இந்த 1.40வை என்ன செய்யணும், இங்கே இருக்குது பாருங்கள், கிடச்சிருச்சு. இந்த 1.40வை 21/2ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, 21/2. இதை எதால் 1.40. இப்போ இந்த 2வையும் 1.4ஐயும் டிவைட் பண்ணலாம். 1 2 is 2, 0.7 கிடைக்கும். எப்படி 0.7 கிடச்சிச்சு, ஹோல் நம்பரை தாண்டி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நார்மலாக டிவைட் பண்ணும்போது என்ன செய்வோம், இந்த 1 எடுப்போம். 1 2வை விட கம்மி, அதனால் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் எடுப்போம். 14 7 2s are 14. எப்போ ஹோல் நம்பரை தாண்டி டெசிமல் ஃப்ராக்ஷன் எடுக்கிறோமோ அப்போ மேலே பாயிண்ட் வைக்கணும். இப்போ 21ஐயும் 0.7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, நார்மலாக முதல்ல இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7 147 கிடச்சிச்சு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு டிஜிட் இருக்குது. பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. ஸோ 14.7. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.